வணக்கம், வெல்கம் டு ஒன் மோர் ஸ்டிச் வித் நிஷு. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிவர்சிபிள் ஜப்லாவை பேப்பர் பேட்டர்ன் போட்டு எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. பேட்டர்ன் ஷீட்டை விட் வைஸ்லேயும் லென்த் வைஸ்லேயும் ஒரு ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்டிங் சைடு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஓப்பனாக இருக்கிறது ஆப்போசிட் சைடில் இருக்கணும். பேட்டர்ன் ஷீட்டில் லெவலிங் லைனை மார்க் பண்ணுறேன். ஜப்லா லென்த் 12 இன்ச்சை லெவலிங் லைன்லேருந்து மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் மெஷர்மெண்ட் 4 இன்ச்சை 12 இன்ச்சுக்கு ஒரு லைன் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த லைனில் மார்க் பண்ணுறேன். நெக் வித் 2 இன்ச் அதையும் மார்க் பண்ணுறேன். நெக் டெப்த் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுக்குமே 2.25 இன்ச் மார்க் பண்ணி பாக்ஸிங் பண்ணிவிட்டு நெக்கில் கர்வ் ஷேப் ட்ரா பண்ணுறேன். ஆர்ம்ஹோல் ஹைட் 4 இன்ச், செஸ்ட் மெஷர்மெண்ட் 5 இன்ச். லெவலிங் லைனில் செஸ்ட் மெஷர்மெண்ட்டோட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 6 இன்ச்சாக மார்க் பண்ணுறேன். 2 பாயிண்ட்ஸையும் ஸ்லாண்டிங்காக ஜாயின் பண்ணிவிட்டு ஆர்ம்ஹோலில் கர்வ் ட்ரா பண்ணுறேன். சைட்ஸ் தொங்காமல் இருக்கிறதுக்காக ஸ்லாண்டிங் லைன்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணி கர்வ் ஷேப் ட்ரா பண்ணுறேன். மார்க் பண்ணியிருக்கிற மாதிரியே பேட்டர்ன் ஷீட்டை கட் பண்ணிடலாம். பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஷோல்டர்ஸை கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பேட்டர்னோட சென்டர்லேருந்து 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம்ஹோலோட சென்டர் பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பேட்டர்னோட பாட்டம் சைட்லேருந்து 4 இன்ச் பாயிண்ட்டையும் ஆர்ம்ஹோலில் மார்க் பண்ணியிருக்கிற சென்டர் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கலாம். லெஃப்டில் இருக்கிற ஆர்ம்ஹோல் சைட்லேருந்து ரைட்டில் இருக்கிற நெக் ஷேப் வரைக்கும் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியிருக்க இந்த 2 லைன்ஸையும் கட் பண்ணிடலாம். கிளாத்தை ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைடு ஒன்றா இருக்கிற மாதிரி சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி ராங் சைடில் மார்க் பண்ணுறேன். கிளாத்தோட பாட்டம் சைடில் லெவலிங் லைனுக்காக 1 இன்ச் மார்க் பண்ணுறேன். கிளாத்தோட ஃபோல்டிங்கும் பேக் பேட்டர்னோட ஃபோல்டிங்கும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு ட்ரேஸ் பண்ணுறேன். பிகினர்ஸாக இருக்கிறவங்க கிளாத்தையும் பேட்டர்னையும் ஒன்றா வச்சு பெல்பின் போட்டதுக்கப்புறம் ட்ரேஸ் பண்ணுங்கள். ட்ரேஸ் பண்ணியிருக்கிற பேக்கை சுற்றி 1/2 இன்ச் மார்க் பண்ணுறேன். இந்த 1/2 இன்ச் எதுக்காகனா ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய சீம் அலவன்ஸ். பேக் பார்ட்டை கட் பண்ணிடலாம். கிளாத்தோட ஓப்பன் சைடில் ஃப்ரண்ட் பேட்டர்னை வச்சு ட்ரேஸ் பண்ணிடலாம். பேக் பேட்டர்னை எப்படி ட்ரேஸ் பண்ணுமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் பேட்டர்னை ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி சீம் அலவன்ஸ்க்காக 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டில் ரைட் சைடுக்கு ஒன்று லெஃப்ட் சைடுக்கு ஒன்று 2 பீசஸ் வரும். இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இன்னொரு கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோலே ரெடி பண்ணுறதுக்காக 1.5 இன்ச்சில் நான் பயாஸ் பீஸை கட் பண்ணிக்கிறேன். பெல்ட் டேசலுக்காக 4 இன்ச்சில் 4 ஸ்கொயர் பீசஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கை எடுத்துக்கிறேன். 2 கிளாத்தையும் நம்ம தனித்தனியாக தான் ஸ்டிச் பண்ணணும். பேக் அண்ட் ஃப்ரண்ட்டோட 2 ரைட் சைடும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு பெல்பின் போட்டுக்கிட்டு சீம் அலவன்ஸ்க்காக விட்ட 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் ஸ்டிச் பண்ணிடலாம். இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இன்னொரு கிளாத்தோட 2 சைட் சீம்ஸையும் ஸ்டிச் பண்ணிடலாம். 2 கிளாத்தோட சைட் சீம்ஸையும் தனித்தனியாக ஜாயின் பண்ணிடலாம். 2 கிளாத்தோட ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைடு ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு அதை சுற்றி பெல்பின் போட்டுக்கலாம். கிளாத்தோட சென்டரில் மார்க் பண்ணி அந்த சென்டர்லேருந்து 2 பக்கமும் 2 இன்ச் மார்க் பண்ணணும். 4 ஷோல்டர்ஸோட சென்டர் பாயிண்ட்டையும் மார்க் பண்ணணும். இந்த மார்க்கிங் எதுக்காகன்னு ஸ்டிச் பண்ணும்போது சொல்கிறேன். ரோலே அண்ட் பெல்ட் டேசல் எப்படி மேக் பண்ணணுன்ற வீடியோ ஆல்ரெடி சேனலில் அப்லோடடாக இருக்குது. கார்ட்லேயும் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரோலே லென்த் 8 இன்ச் இருந்தால் போதும். மார்க் பண்ண 2 இன்ச்சில் பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணி சுற்றி 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணணும். ஷோல்டரில் மார்க் பண்ணியிருக்கிற சென்டர் பாயிண்டில் ரோலேவை 2 கிளாத்துக்கும் நடுவில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். 1/2 இன்ச்சில் சுற்றி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்போது மார்க் பண்ண 2 இன்ச் வந்ததும் பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டாப் பண்ணிடணும். வளைவான இடத்துலலாம் நாச் பண்ணணும். சென்டரோட 2 பக்கமும் மார்க் பண்ணியிருக்கிற 2 இன்ச் கேப் வழியாக கிளாத்தை திருப்பணும். கிளாத்தோட எல்லா கார்னர்ஸையும் எடுத்து விட்டுட்டு அயர்ன் பண்ணிடணும். அயர்ன் பண்ணுறதுனால டாப் ஸ்டிச் போடும்போது ஈஸியாக ஸ்டிச் பண்ணிட முடியும். ஓப்பனாக இருக்கிற கேப்பை ஜப்லா சுற்றி டாப் ஸ்டிச் போடும்போது ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒன் மோர் ஸ்டிச் வித் நிஷு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாப்பி சூவிங்.